2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் என்னை பாராட்டுவேன். அல்லேலூயா. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. யாருடைய பலவீனத்துல? நம்முடைய பலவீனத்துல யாருடைய பலம் பூரணமாய் விளங்கும்? ஆமா, அவராகிய தேவனுடைய பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பலவீனம் இல்லாத மனுஷர்கள் கிடையாது, அப்படித்தானே? ஏதோ ஒரு வழியில மனிதர்கள் பலவீனப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா மாம்சமான மனிதன், அப்படித்தானே? ஆவி பலமுடையது, ஆனால் ஆவி உற்சாகமுடையது, ஆனால் மாமிசம் பலவீனமுடையதுன்னு கர்த்தரே சொல்றாரு. அப்போ இந்த மாம்சமானது பலவீனமுடையது. பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் பெரிய ஒரு திறமசாலியோ இல்ல கர்த்தரை விட ஒரு பெரியவனோ இல்ல பெரிய ஞானவானோ கிடையாது. ஆனால் பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தந்திரசாலியாம். யாரு? தந்திரசாலி. அல்லேலூயா. அப்ப இந்த தந்திரசாலி என்ன பண்ற அப்படின்னா, நமக்கு, அதாவது மனுஷனுக்கு, விசுவாசிக்கு வரக்கூடிய பலவீனத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். என்ன பண்றான்? அதை பயன்படுத்திக் கொள்கிறார். இப்போ இந்த குத்து சண்டையெல்லாம் பார்த்துருவோம், மல்யுத்தம், இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்கும். அந்த யுத்தத்துல அந்த ஆப்போசிட்ல விளையாடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ் இருக்கும். ஏதாவது ஒரு அடி அடிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையில அடிக்கிறாங்க, இந்த இடத்துல அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த இடம் என்ன ஆயிடும்? பலவீனமாயிடும், வலியாயிடும். அந்த இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துலயேதான் திரும்ப திரும்ப அடிப்பான். அப்ப என்ன ஆகும்? அந்த பலவீனத்தை வச்சு அந்த இடத்துல அதை திரும்ப திரும்ப அதே இடத்துல அடிக்கும் பொழுது அந்த ஆப்போசிட்ல இருக்க ஆளை என்ன பண்ண முடியும்னா சீக்கிரம் அவனை முறியடிக்க முடியும். அல்லேலூயா. அதே போலதான் மனுஷனுக்குள்ள, நாம் மனுஷராகிய நமக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த பலவீனத்தையே என்ன பண்றான் அப்படின்னா பிசாசானவன் டார்கெட் பண்றான். அந்த பலவீனத்தையே மீண்டும் மீண்டும் நமக்குள்ள, அந்த பலவீனத்தையே நம்ம அதை திரும்ப திரும்ப அந்த பலவீனத்தை நமக்குள்ள அதை பெருசாக்கி நம்மளை அந்த பலவீனத்தை கொண்டே தேவனை விட்டு வழி விலக பண்ணுவதற்கு அவன் உத்தேசிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்போ உனக்குள்ள ஒரு பலவீனம் வந்துச்சு அப்படின்னா அந்த பலவீனத்துல என்னுடைய பலம், அதாவது தேவனுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்பாக அப்படியெல்லாம் யாராவது பலவீனப்பட்டவர்கள் வேதத்துல இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 வசனம். பழைய ஏற்பாட்டுல 496வது பக்கம். வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா வியாதிப்பட்டிருக்கிறார். அப்ப மனுஷனுக்கு வியாதி வரும்போது அவன் என்ன ஆயிடுறான்னா பலவீனம் ஆயிடுறான், அப்படித்தானே? ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு வியாதி, நமக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ ஒரு வியாதி வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறோம்? பலவீனம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு ஒரு வியாதி அவன் மரணப்படுக்கையில ஆயிடுறான். அந்த இடத்துல ஏசாயா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ என்ன பண்ண மாட்ட? பிழைக்க மாட்டாய். அப்ப அதற்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய்ன்னு யாருதான் சொல்றது? கர்த்தரே சொல்றாரு. யார் சொன்னா? கர்த்தரே சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி அவர்கிட்ட சொல்றாரு, நீ பிழைக்க மாட்டாய், நீ அதற்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு அந்த எசேக்கியா ராஜாட்ட சொல்றாரு. அப்ப எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா எப்படிப்பட்டவன் அப்படின்னா ரொம்ப உண்மையும் உத்தமமானவன், தேவனுக்கு முன்பாக நலமானதை மாத்திரம் செய்கிறவன். அல்லேலூயா.
அப்ப நான் வந்து ரொம்ப விசுவாசியா இருக்கிறேங்க, கர்த்தருக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேன், அப்ப எனக்கெல்லாம் வியாதி ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மையும் உத்தமமானவன் தான், தேவனுக்கு முன்பாக நீதிமான் தான், ஆனால் அவனுக்கே என்ன வந்துருச்சு? ஒரு வியாதி வந்துருச்சு, அவன் மரண படுக்கையாயிட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிழைக்க மாட்டாய் என்று. அல்லேலூயா. அப்போ அவன் வந்து தேவனை நோக்கி கதரும் பொழுது ஏசாயா பாதி முற்றத்தில் விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு வியாதி வருகிறது, ஒரு பலவீனம் வருகிறது, நம்ம வீட்டுல வந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வியாதினால் அவர்கள் பலவீனப்படுகிறார்கள் என்றால், அந்த வியாதியில நமக்கு வரக்கூடிய வியாதியை குணமாக்கி நம்மளை பலவீனமாக இருக்கக்கூடிய நம்மை பலப்படுத்துவதற்கு ஆண்டவரை கர்த்தர் போதுமானவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, அப்படித்தானே? நமக்கு ஏன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கே அப்படிப்பட்ட நிறைய வியாதிகள், மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் அநேகம் வரும் பொழுது, நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நம்புறதை விட நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த பலவீனம், அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க, அப்படி ஒரு பலவீனம் வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது அதை வச்சுட்டே வந்து தன்னை வந்து கர்த்தரை விட்டு வழி விலகி போறவர்கள் என்ன பண்றாங்க? அநேகர் இருக்காங்க. ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, இனிமே நான் வந்து கர்த்தரை துதிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், நான் வந்து ஒரு விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு எப்படி வியாதி வரலாம் அப்படின்னு ஒரு அவிசுவாசத்தினால தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் வரும்போது அந்த பலவீனத்திலும் நமக்கு பலத்தை தரக்கூடியவர் கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது அந்த வியாதியிலிருந்து நம்மளை குணமாக்கி கர்த்தர் ரட்சிக்கிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் போது நாம் பலவீனப்பட்டவர்களா மாறுறோம், அப்படித்தானே? ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு, ஏன்னா சோதனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே அநேக சோதனைகள் மத்தியெல்லாம் அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பாதையை வந்து நடத்துறாரு. அவரு ஞானஸ்தானம் எடுத்த உடனே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவரனாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். எதுக்காக? சோதிக்கப்படும்படியாக. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில, அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே, ஆவியானவர்களாகிய நமக்குள்ளே, கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே, பரிசுத்தவர்களாகிய நமக்குள்ளே சோதனை என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் ஏன் நமக்கு வருது அப்படின்னா, நம்மளை பலப்படுத்தும்படியாக, விசுவாசத்திலே நம்மளை பலப்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட சோதனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அப்ப அந்த சோதனைகள் நமக்கு வரும் பொழுது நாம் பலவீனம் அடைகிறோம். அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பரிபூர்ணமா விளங்கும். அல்லேலூயா. அப்ப எனக்கு சோதனை வருது, நான் வந்து சோர்ந்து போயிடுறேன், நான் வந்து அந்த சோதனைகளை பார்த்து நான் மனமுடைஞ்சு சோர்ந்து போய் நான் வந்து படுத்துக்கிறேன், நான் வந்து தேவனை நோக்கி பார்க்காமல், ஜெபிக்காம, தேவனுடைய சமூகத்தை நாடாமல் நான் சோர்ந்து போகிறவனாக மாறினேனால், அந்த பலவீனத்தை கொண்டு பிசாசானவன் நம்மளை முடக்குவதற்கு அநேக காரியங்களை நம்முடைய அந்த பலவீனத்திலே நம்மளை என்ன பண்றான்? முடக்கி போடுவோம். அப்ப அந்த பலவீன நேரத்திலே தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பலவீனத்திலே நாம் பலனடைந்தவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 400 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எலியா, ஒரு பலம் நிறைந்தவன், அவனுக்கே வந்து ஒரு சோதனை வருது. என்ன வருது? எசபேல் வந்து அறிவிக்கிறான், நீ எப்படி இன்னைக்கு வந்து என்னுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டியோ, அதே போல நாளை காலையில உன்னுடைய தலை என்ன பண்ணப்படும்? வாங்கப்படும், வெட்டப்படும் சொல்றான். அந்த செய்தி கேட்ட உடனே வேணாட்டான், உனக்குள்ள ஒரு பலவீனம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எதிரிகள், இப்படிப்பட்ட எதிரிகள் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? நம்ம வாழ்க்கையிலும் எழும்புவார்கள். இப்ப சிங்கத்தை பார்த்திருக்கிறீங்களா? அட்லீஸ்ட் டிவில என்ன பார்த்திருப்போம். அந்த சிங்கம் ஒருத்தனை அடிக்க வரும் பொழுது, முதல் அதை அடிக்க வருது, ஒரு விலங்கு வந்து கொல்ல வருது அப்படின்னா, முதல்ல அதை அடிக்கிறதுக்கு முன்பாக அந்த சிங்கம் ஒரு பெரிய கர்ஜனை உண்டாக்குமா. அல்லேலூயா. அது எப்படின்னா ஒரு கர்ஜனை. அந்த கர்ஜனை, அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விலங்கு பயந்து அதிலே பாதி செத்துருமா. அப்ப அந்த விலங்கு முழுமையாக இது தன்னுடைய முழு பலத்தை கொண்டு அடிக்க வேண்டியதுல, சிங்கத்தோட கர்ஜனையில இந்த விலங்கு என்ன பண்ணிடுது? பாதி செத்து போயிடுது. அதே போலதான் பிசாசானவன் நமக்கு எதிர்த்து வரும் பொழுது,
ஒரு பிசாசுனா நேரா வரமாட்டான். அப்ப நமக்கு எதிராக யாரோ ஒருத்தனை எழுப்புவான். அப்ப எழுப்பி வரும் பொழுது அவன் விடக்கூடிய சத்தம், நமக்கு விரோதமா அவன் கர்ஜிக்கக்கூடிய காரியங்கள், இதை கொண்டே நாம் பலவீனப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. அதே போலதான் அந்த இடத்துல எலியா அந்த இசபேலுடைய அந்த அறிவிப்பை கேட்டவனே என்ன பண்ணிட்டான்? பாதி செத்துட்டான். அந்த நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு ஓடிடலாம் சொல்லிட்டு புறப்பட்டு போய் ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துட்டான். இதுக்கு மேல என்னால முடியாது, நான் என்னோட உயிரை விட்டுறேன், என்ன இதுக்கு மேல எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு 400 தீர்க்கதரிசிகளை கொண்ட அந்த எலியா அந்த அவனுடைய அந்த செய்தியை கேட்டு பலவீனம் அடைந்தவனாய் தன்னையோட உயிரை இழப்பதற்கு தயாராக அந்த சூரச்செடியின் கீழே வந்து படுத்துட்டான். அல்லேலூயா. அப்ப எதிரிகள் நமக்கு விரோதமா எழும்பும் பொழுது, எதிரிகள் நமக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்களை எழுப்பினாலும், இது மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அடிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தலாம் மந்திரவாதங்களை கையில் எடுப்பாங்க. மந்திரவாதிகள்கிட்ட போய் நமக்கு விரோதமாய் மாந்திரிகள் செய்யறது, செய்வினைகளை பண்ணி வைக்கிறது, இது மாதிரி தகடுகளை அடிச்சு கொண்டாந்து நம்ம வீட்டுக்கு எதிராக வைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் கூட நம்மளை என்ன பண்ணக்கூடாது? பலவீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ இது போன்ற எதிரிகள் வந்து டைரக்டா அடிக்காம இது போன்ற எதிர்மறையாக ஆவிக்குரிய போராட்டங்களை நமக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நாம் பலவீனப்படாமல் தேவனுடைய பலத்தை நாம் கையில் எடுக்கிறவர்களாக, அப்ப அந்த சூழ்நிலையில எலியா என்ன பண்றான்? அவன் படுத்து வர்றான், தூதனை ஏந்து வர்றாரு. தூதன் வந்துட்டு அடையும் அப்பமும் தண்ணீரையும் கொண்டாந்து கொண்டு வைக்கிறாரு. அப்ப அதை சாப்பிட்ட எலியா 40 நாள் அந்த தேவ பலத்தோட ஓடுகிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக ஒரு நாள் தூரத்துல வந்து படுத்த எலியா கர்த்தரிடத்திலிருந்து, அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து வந்த அந்த அப்பத்தை தண்ணீரை குடித்த அந்த எலியா 40 நாள் இரவும் பகலும் அவருடைய பிரயாணத்தை தொடங்குகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே வரக்கூடிய சோர்வுகள், எதிரிகளால வரக்கூடிய பலவீனத்திலும் கர்த்தருடைய பலம் நமக்கு பரிபூர்ணமாக விளங்கும். அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாதபடி, வியாதி வந்தாலும் சரி, எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பாவத்தினால பலவீனம் அடைகிறாங்க. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவத்தின் நிமித்தம் அவர்கள் பலவீனம் அடைந்தவர்களா இருக்கிறாங்க. சிம்சோனை பத்தி நமக்கு தெரியும். ஒரு பால சிங்கத்தை தன்னுடைய 2 கையினால என்ன பண்றான்? 2ஆ கிழிச்சு போடுறான். அப்ப அப்படிப்பட்ட பலம் நிறைந்த ஒரு வீரன் அவன். அவருக்கு விரோதமா எழுந்து வரக்கூடிய சத்துருக்களை நரியோடைய எலும்பை கொண்டு என்ன பண்றான்? எல்லாரையும் அடிச்சு அந்த இடத்துல கொலை செய்ய போறான். கிட்டத்தட்ட 1000 பேரை ஒரே டைம்ல வெறும் எலும்பை கொண்டு அடிச்சு கொலை செய்யறான். அப்படிப்பட்ட பலம் நிறைந்தவன், அவனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பாவத்தின் நிமித்தம் அவன் என்ன பண்றான்? அவனுடைய தலை சிரைக்கப்பட்டு அவனுடைய கைகால் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு கேளிக்கையான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப பாவம் மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அது கூட, அந்த பாவம் கூட மனுஷனை பலவீனப்படுத்துகிறது. அப்ப எப்படி பலவீனப்படுத்தும்? பாவம் எப்படி பலவீனப்படுத்தும் அப்படின்னா, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பக்கத்தில் நம்ம அருகாமையில ரொம்ப இருக்கிறோம். ஆனால் மனுஷன் பாவம் செய்யும் பொழுது கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்திலே படிக்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தெய்வம் டெய்லி அவர் கூட வந்து டெய்லி சாயந்தர வேளையில சஞ்சரிக்கிறவராக இருக்கிறார். அவரோடு கூட வந்து உலாவுகிற தெய்வமாக இருக்கிறார். யாரு கூட? ஆதாமோடும் ஏவாள் கூடும். ஆனால் ஒரு கட்டத்துல அவங்க பாவம் செய்யும் பொழுது அந்த தோற்றத்தை விட்டு அவங்க என்ன பண்றாங்க? வெளியே அனுப்பப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். அப்ப டெய்லி சாயந்தரம் அவர் தேவனோடு உலாவிய அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்படும் பொழுது தேவனை விட்டும் தூர அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்குள்ள பாவம் வரும் பொழுது நாம் கர்த்தரை விட்டு தூர போகிறோம். அதே வேளையில நமக்குள்ளே அந்த பாவமானது நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட பலவான்கள்? நம்ம வேதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அநேகர்களே நாம இதுக்கு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். சோ அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தரை விட்டு தூர போய் தன்னுடைய பலத்தை இழந்து பலவீனம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும்
யார் எனக்குள்ள பலவீனம் வந்துருச்சு, எனக்குள்ள வந்து ஒரு பாவம் வந்துருச்சு, அந்த பாவத்தினால் நான் பலவீனம் அடைந்து விட்டேன், ஆனாலும் நான் தேவனை நோக்கி துதிக்கிறவனாக, தேவனை நோக்கி நான் என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தால் அந்த பாவத்திலையும் அந்த பலவீனத்திலையும் கர்த்தர் அவருடைய பலத்தை பரிபூரணமாய் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் வேதத்துல பேதுரு அவனும் வந்து கர்த்தரை வந்து மறுதலிக்கிறான். ஆனால் பேதுரு தேவனை நோக்கி பார்க்கிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதே 12 பேர்ல வந்து கர்த்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புறான். யாரு? யூதாஸ் காரியத்தை எழும்புறான். அவன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்துல அவன் மனம் திரும்பவில்லை. தேவனை நோக்கி நான் பார்க்கல, எனக்கு என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி அவன் திரும்பல. ஆனால் பேதுரு தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய பாவத்தை மன்னித்து கர்த்தர் அவரை வல்லமையோடு எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்குள்ளே வரக்கூடிய பாவம் கூட மனுஷனுடைய பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த பலவீனத்திலும் தேவனுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கும். அல்லேலூயா. அப்ப வேதம் அழகாக சொல்லுகிறது அந்த வசனத்திலே முற்பகுதி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை போதுமாம். அவர் நம்ம மீது கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாம் பலவீனப்படும் பொழுது கூட அவர் நம் மீது கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை நிமித்தம் தன்னுடைய பலத்தை நமக்கு தந்து அந்த பலவீனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மளை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை எடுத்துட்டோம்னா எத்தனையோ பேர் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக வீழ்ச்சி அடைந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. மோசே எடுத்துக்கங்க, ஒரு சின்ன ஒரு கோபத்தினால பேச வேண்டிய கண்மலைய அடிச்சிறாரு. அப்போ ஜனங்களுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது. ஆனால் மோசே பரலோக ராஜ்யமாகிய அந்த கானான் தேசத்துக்கு உள்ள நுழைய முடியல. அல்லேலூயா. ஒரு தாவீதை எடுத்துங்க, ஒரு சின்ன பலவீனத்தினால அவன் தன்னுடைய கர்த்தரை விட்டு தூர போகிறான், பாவத்திலே வீழ்ச்சி அடைந்தவனாக காணப்படுகிறான். இதே போல அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சின்ன பலவீனங்கள், சின்ன சின்ன காரியங்கள் கர்த்தரை விட்டு அவர்களை தூர விலக பண்ணினதோடு அந்த பலவீனத்தினாலே வீழ்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் பலவீனத்திலும் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி ஆராதித்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை அவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் பூரணமாக விளங்குகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பலம் நமக்குள்ளே பூரணமாய் விளங்க வேண்டும் என்றால் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பலவீனம் நமக்கு வந்தாலும், பிசாசானவனுக்கு நாம இடம் கொடுக்காம அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு தேவனுடைய பலத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பலவீனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வரும்னா ஒரு சோர்வு வந்துடும். அப்படித்தானே? பலவீனம் வந்த உடனே நம்முடைய இருதயத்துல ஒரு சோர்வு வரும். சோர்வு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். கரெக்டா இல்லைங்களா? அப்ப நமக்குள்ள பலவீனம் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் குறைந்து விடாம பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு பெரிய கட்டடம் கட்டுறோம், அந்த கட்டடம் கட்டிட்டு அடியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு செங்கல் மட்டும் உருவிட்டா என்ன ஆகும்? அந்த பலவீனமாகும். அடுத்த செங்கலை உருவுறீங்க, இன்னும் பலவீனம். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்டடமே டோட்டலா இடிஞ்சே விழுந்துடும். அல்லேலூயா. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தினாலே கட்டப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கட்டப்படக்கூடிய நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நமக்குள்ள இன்னொரு பேர் இருக்கு, விசுவாசிகள். அல்லேலூயா. ஏன் அந்த பேர் வந்துச்சு? தேவனை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசத்தினாலதான் நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டதும் எது மூலமாக? விசுவாசம். இயேசுடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுடைய இரத்தத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்ப நாம் அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய விசுவாசிகளாக நாம் மாறி இருக்கிறோம். அப்ப அந்த விசுவாசத்தை யார் பலனோடு பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அந்த விசுவாசத்தை யார் கடைசி வரையும் பாதுகாத்து நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்ப பலவீனங்கள் வரும்போது நம்முடைய இருதயத்திலே சோர்வடையாமல் கர்த்தருக்குள்ளே போய் நம்மை பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசமானது வீழ்ச்சி அடையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது,
உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓடக்கடுவீர்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குறவர் யாரு? கிறிஸ்து. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்முடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டாலும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்களா? இல்ல. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை வேறு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுவதற்கு நமக்குள்ள அந்த ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா? அந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் கூட யார் அப்படின்னா இயேசு. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த விசுவாசத்தை அவர் துவக்காம இருந்தா நம்ம இயேசுவை நம்ம விசுவாசிருக்க மாட்டோம். நம்ம கண்டிப்பா கர்த்தருக்குள்ள வந்திருக்க மாட்டோம், சபைக்கு வந்திருக்க மாட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்ப நமக்குள்ள இந்த விசுவாசத்தை, அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே அந்த துவக்குகிறவர் யார் அப்படின்னா இயேசு. அப்ப அந்த விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிவு வரையும் அதை முடிக்கும் வரை நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் கர்த்தர் போதுமானவர். இயேசுதான். அவர் அந்த விசுவாசத்தை துவக்குறவரும் அதை முடிக்கிறவரும். அப்ப அதை அந்த விசுவாசத்தை, நம்முடைய வாழ்க்கை, அந்த விசுவாச ஓட்டத்தை அதோட கடைசி வரையும் ஓடி முடிப்பதற்குரிய காரியங்களை, அந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் நம்முடைய இருதயத்திலே அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு இயேசுவே போதுமானவர். அல்லேலூயா. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்திலும் நாம் விசுவாசத்தோடு வாழ்வதற்கும் யார்தான் காரணம்? ஏசப்பதான் காரணம். அவருடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, அவருடைய சந்நிதியில நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்குள்ள நம்மளை சரண்டர் பண்ணும் பொழுது, நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன வாழ்க்கையில பலவீனங்கள் வந்தாலும், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எந்த தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அத்தனையிலும் நம்முடைய விசுவாசம் குலைந்து போகாதபடி, நம்முடைய விசுவாசம் வீணாய் போகாதபடி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட நாம் ஓடக்கடுவோம். அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் ஓடணும். இந்த உலகத்தை நோக்கி அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி அல்ல. நம்ம பலவீனங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவைகள் வருது, தேவை வரும்போது மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. ஒரு வியாதி வருது, உடனே டாக்டர் நோக்கி பார்க்க கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, ஒரு யுத்தம் வருது, உடனே பாஸ்டர் நோக்கி பார்க்க கூடாது. நாம் எதை நோக்கி ஓட வேண்டும்? யாரை நோக்கி ஓட வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த காரியங்கள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடுகிறவர்கள் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை அதை சீர்குலைந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, நமக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அப்ப நம்ம பலவீனம் வரும்பொழுது இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. என்னைக்காவது நம்ம பலவீனத்தை குறித்து சந்தோஷப்பட்டிருக்கோமா? அப்பா, எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முடியுமா? எனக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா பவுல் சொல்றாரு, எனக்குள்ளே ஒரு பலவீனம் வரும் பொழுது நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏன் அப்படின்னா, அந்த பலவீனம் வரும் பொழுது, எனக்குள்ள வியாதி வரும் பொழுது, எனக்குள்ள போராட்டம் வரும் பொழுது கர்த்தருடைய பலம் அதுக்குள்ளே தங்குமா. அல்லேலூயா. உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குகிறவர், உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து அந்த போராட்டத்திலிருந்து, அந்த யுத்தத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக தேவனுடைய பலம் பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களுக்குள்ளே தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா நான் அதை குறித்து சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பலன் எனக்குள்ள என்ன ஆகும்? தங்கும். அநேகருக்குள்ள என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறி வந்துடும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும். அப்போ நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு ஜெபத்தின் மூலமாக அந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகுது அப்படின்னா கர்த்தருடைய பலன் நமக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப அந்த நமக்குள்ளே வரக்கூடிய இந்த பிரச்சனைகளின் போது, போராட்டத்தின் போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம், ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், அந்த வியாதியிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் தேவனுடைய பலத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய பலத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தினால் மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை, விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் அல்லாமல் நம்முடைய சுய பலத்தினால் அல்ல. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது தேவ பலம் பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்குள்ளே தங்குகிறது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றான், அப்ப நீங்க எனக்குள்ள ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா எனக்குள்ள வந்துருங்க தானே அப்படின்னு. அப்போ நீங்க உங்களை நான் ஃபீல் பண்ணுவேன், உணர்வேன். பேதுரு கொண்டு சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்சு போட்டுறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?
நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அவனுடைய தலையை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அறிவிப்பு வந்துருச்சு. முத நாள் நைட்டு நல்லா சிறைச்சாலையில 7 அடுக்கு பாதுகாப்பு, அந்த சிறைச்சாலை மத்தியில நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில என்ன பண்ண போறாங்க? தலை வெட்டப்பட போகுது. நம்மளால தூக்கம் வருமா? அல்லேலூயா. நமக்கு தூக்கம் வருமா? அடுத்த நாள் ஐயோ நம்மளால என்ன பண்ண முடியாது, தூக்கம் வராது. அப்போ நம்ம ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நமக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, பிரஷர் வந்துருது, டென்ஷன் வந்துருது, தலைவலி வந்துருது. ஆனால் பேதுரு அடுத்த நாள் காலையில அவன் தலை வெட்டப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சும் அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் இதுல இருந்து என்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில இருந்து எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு. அங்க என்ன அவன் தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? 7 அடுக்கு பாதுகாப்பு. எவனாவது அவனை தாண்டி அவனா போக முடியுமா? முடியாது. ஆனா இவருக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் என்மேல் வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டம் நிறைவேறும் வரையும் என்னுடைய உயிர் போகவே போகாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னோட இந்த பிரச்சனையில இருந்து மனுஷனால முடியாது, அந்த இடத்துல மனுஷனால அவரை விடுவிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலம் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கும், என்னோடு தங்கும். அந்த பிரச்சனையிலிருந்து என்னை அது மீட்டுக் கொள்வதற்கு பரலோக ராஜ்யமே இறங்கி வரும் என்று அவன் என்ன பண்றான்? அழகா நிம்மதியா தூங்குறான். அல்லேலூயா. அதே மாதிரி தூதன் வர்றான், அவனை எழுப்புறான், கொண்டு போய் அந்த பட்டணத்தை விட்டு வெளியில கொண்டு விடுறான். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும்போது, பொல்லாப்பு வரும் பொழுது தேவ பலம் நமக்குள்ளே தங்கும். அப்ப அதனாலதான் இப்ப இந்த இடத்துல இப்ப பவுல் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமே சந்தோஷப்படலாமா? நமக்குள்ள ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களாக நாமும் மாறும் பொழுது தேவனுடைய பலம் நமக்குள்ளே மகிமையாய் தங்கும், நமக்குள்ள இறங்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி அவனால பவுலால சொல்ல முடியுது அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தான். அப்படி எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு என்னோட வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் அந்த பலவீனத்தில அவர் தன்னுடைய பலத்தை கொடுத்து, தன்னுடைய கிருபை நிமித்தம் தன்னுடைய பலத்தினாலே என்னுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவர், அவரால் மாற்றம் கூடும் என்று அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்து நிமித்தம் தான் அவன் என்ன பலவீனம் வந்தாலும் அதை குறித்து சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்திலும் நம்மை பலப்படுத்துமே. ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுடைய இருதயத்துல இருக்குமானால் என்ன போராட்டம் வந்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். அல்லேலூயா. அதை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே மாறும்படியாக தேவனை துதிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக கோலியாத் இருக்கிறார். அந்த கோலியாத்து டெய்லி காலையில பாத்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாராவது ஒருத்தர் எனக்கு எதிராக சண்டை போடுங்க, என்னை அடிச்சு ஜெயிச்சிட்ட அப்படின்னா என்னுடைய தேசமே உனக்கு அடிமை. ஒருவேளை நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னா உன்னுடைய தேசம் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு டெய்லி வந்தாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அநேக பெரிய பெரிய பயில்வான்லாம் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா? சவுல் நிற்கிறாரு, அவருடைய போர் வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தேசத்தையும் ஜெயித்த பயில்வான்கள் நிக்கிறாங்க. ஆனா இவன் எல்லாம் பாக்குறான், அவ்வளவு இவங்களை விட கொஞ்சம் உயரமா நிக்கிறான். கோலியாத் பாத்தீங்கன்னா இவனோட கொஞ்சம் உயரம், ஆள் பாத்தீங்கன்னா பாடி. அவனை பார்க்கும்போது எல்லாம் பயந்துட்டு என்ன பண்றான், ஒருத்தன் கூட முன்னாடி போகல. நான் 10 பேர் சேர்ந்து போனா கூட ஏதாவது அடிச்சு சாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஒருத்தனை கூப்பிடுறான். அப்போ ஒருத்தனுக்கு கூட அவனை போய் அடிச்சு ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அப்ப அந்த இடத்துல தாவீது வர்றாரு. தாவீது எப்படிப்பட்டவர் இருக்கிறான்னா, அவரை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனி உடையவனா இருந்தானாம். அல்லேலூயா. அப்ப யுத்த வீரனா இருந்தான் அப்படின்னா அவன் பயங்கர பலசாலியா இருப்பான். சிவந்த மேனினா இருந்தான் சின்ன பையன், பொடி பையன். அப்போ அவன் சிவந்த மேனி உடையவனாக இருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கங்கள், தலை சீரா, அந்த ஷூ இதெல்லாம் எடுத்து மாட்டி பாக்குறான். ஒண்ணுமே அவனுக்கு செட் ஆகல. ஏன்னா முன்ன பின்ன ஏதாவது போர்க்களத்துல போய் போரிட்டு இருந்தா தானே, அவனுக்கு அதெல்லாம் இப்ப மாட்டி பழக்கமே கிடையாது. அதெல்லாம் மாட்டி யுத்த காலத்துல போய் பயிற்சி எடுத்து அவனுக்கு பழக்கம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல அதையும் அவனுக்கு சூட் ஆகல. இப்ப கோலியாத் பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஆள், பனைமரத்துல பாதி இருக்கிறான். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தாவீது ஒரு சின்ன பையன், ஒரு 25 வயசு வாலிப பையன். அப்ப இவனை கம்பேர் பண்ணும்போது கோலியாத்தை விட இவன் தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, ஒரு பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் உடம்புலையும் சரி, இல்ல அவனுடைய போர் பயிற்சியிலையும் சரி, அவன் ஆள் பாக்குறதுக்கு கோலியாத்தை கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்ப சின்ன பையன், பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான். கோலியாத்தை பத்தி சொல்ல போனோம் அப்படின்னா, அவன் யுத்தத்துல வல்லவன், அவனை அடிச்சு ஜெயிச்சவன் யாருமே கிடையாது. அவன் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு வேல் கம்பு வச்சிருவான், அதை தூக்கிட்டு வர்றதுக்கு 4 பேர் வேணுமா.
அப்ப இவன் ஒத்த கையில எடுத்து வீசினான்னா போச்சு, அவ்வளவுதான். அடுத்து ஆப்போசிட்ல நிக்கிறவங்க அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பலம் நிறைந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய தாவீது பலவீனம் உள்ளவனாக நின்று கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. ஆனால் அந்த தாவீது சொல்றான், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்திக்கக்கூடிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய என் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ளே அவன் பலவீனமானவன் தான். அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அந்த கோலியாத்தை விட அங்க இருக்கக்கூடிய தாவீது பலவீனம் உள்ளவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவருடைய பலம் வெளிப்படும் பொழுது அந்த இடத்துல கோலியாத் வீழ்த்தப்படுகிறான். ஒருத்தனை நெத்தில அடிக்கிறோம், எப்படி போய் விழுவாங்க? நெத்தில அடிச்சா எங்க போய் விழுவாங்க? பின்னாடிதான் போயிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கோலியாத்து முகம் குப்புற விழுந்தானோ. எப்படி விழுந்தான்? முகம் குப்புற. அவன் அடிச்சது எங்க? நெத்தி பொட்டில் அடிக்கிறான். அப்ப நெத்தி பொட்டில் அடிச்சா பின்னாடி போய் விழ வேண்டிய கோலியாத் முகம் குப்புற விழுகிறான், முன்னாடி விழுகிறான். அப்ப அடிச்சது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. கல்ல வீசினதுதான் தாவீது, ஆனால் பின்னாடி இருந்து அடிச்சது கர்த்தர். அவர் அடியில ஒரே அடியில அவன் கீழே விழுகிறான். அல்லேலூயா. அப்ப அவன் பலவீனமாக இருந்தாலும், கோலியாத்தை விட பலவீனமாக இருந்தாலும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் அவன் போகிறான். அந்த பலமானது அவனுடைய பலவீனத்திலே பலமாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ யுத்தங்கள் வந்தாலும் அத்தனையிலும் நம்மளை பலப்படுத்துவதற்கு, நம்மளுடைய பலவீனங்களிலே நம்மளை பலப்படுத்துவது கர்த்தருடைய பலம். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நாம் அப்படி வரக்கூடிய பலவீனத்தை குறித்து நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறவர்களாக, அதை குறித்து மிகவும் சந்தோஷிக்கிறவர்களாக, அவருடைய பலம் எனக்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும். எந்த சூழ்நிலையும் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணாது, நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை விட்டு பின்வாங்க மாட்டோம், கர்த்தரை விட்டு வழிவிலகி போக மாட்டோம். கர்த்தரை துதிக்கிறதுல இருந்தோ, ஆராதனை செய்யறதுல இருந்தோ, இல்ல சபைக்கு இதை விட்டு நம்ம பின்மாற்றம் அடைய மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரினோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட பலவீனத்திலும் என் தேவனுடைய பலம் எனக்குள்ளே பூரணமாய் விளங்கும் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் எழுந்து நிற்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புகிறவராக நாம் இருப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரை நம்புகிறவர்களாக, மனுஷர்களை நம்பி அல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நம்பி அல்ல, உங்களுடைய பலத்தை நம்பி அல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அநேக உங்களுடைய படிப்போ இல்ல உங்களுடைய ஞானமோ அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நம்பி அல்ல. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார்கள். சோ அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்பதற்கும், ரட்சிப்பதற்கும், விடுதலையாக்குவதற்கும், சமாதானத்தை தருவதற்கும் கர்த்தர் போதுமானவர். அவருடைய பலமானது உங்களுடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். சோ இந்த விசுவாசத்தோடு நாம் விசுவாச பிள்ளைகள், அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்திலே நிரம்பினவர்களாய் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் நிரம்பி இருக்கும் பொழுது நமக்கு என்ன பலவீனங்கள் வந்தாலும் அதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக, பவுலை போல அதை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களாக. ஏனென்றால் தேவனுடைய பலம், தேவனுடைய வல்லமை உங்களுடைய பலவீனத்திலே உங்களுக்குள்ளே வந்து தங்கும். அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் காணப்படுவர்களாக இருக்கும் பொழுது
தேவனுடைய பலம் நமக்குள்ளே வந்து தங்கும். அதை குறித்து நாம் சந்தோஷிக்கிறவர்களாக, அதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவர்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த கரத்தில நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் ஆண்டவரை விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவரை கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை ஓடுகிறவர்களாக, ஆண்டவரை தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதேனும் பலவீனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே இருப்பினும் அந்த பலவீனத்திலே உமது பலம் பூரணமாய் விளங்குவதாக. ஆண்டவரே, உங்க பலத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த பலவீனத்திலே உங்களது நாமம் மகிமைப்படும்படியாக உமது வல்லமை அவர்களுக்குள்ளே வந்து தங்கி அந்த பலவீனங்களில் எல்லாம் கர்த்தாவே நீர் அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை நீர் ரட்சித்து ஆண்டவரே அந்த பலவீனத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுக்கும்படியாக உங்க கிருபையுள்ள கரத்திலே ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவருடைய வேலைகள், அவருடைய தொழில்கள், ஆண்டவரை ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கணவன் மனைவி ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு ஆண்டவரே தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரே தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு நடத்தக்கூடிய அந்த ஜீவிதமானது ஆண்டவரை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு பாடமாக, ஒரு சாட்சியாக மாற கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.